வணக்கம். சனீஸ்வரன் அஸ்தமனம் அடைகிறாரு. 8/3/2026 இருந்து 11/4/2026 வரைக்கும் அஸ்தமனமா இருப்பார். தனுசு ராசிக்கு என்ன பலன்கிறது பார்க்கலாம். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனீஸ்வரன் 4ஆம் வீட்டுல அஸ்தமனம் அடைகிறாரு. அதாவது தன வரவுக்கும் அவரு தான், சேமிப்புக்கும் அவரு தான், தைரிய வீரி ஸ்தானத்துக்கும் அவரு தான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல அஸ்தமனம் ஆகிறாரு. 4ஆம் வீடுங்கிறது மண்மனை வீடு வாகனம் எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். இப்ப 2ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகுறாருனாவே வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும். செலவு நீங்கள் சேமிச்சு வச்சுக்கிறத சேவிங்ஸை எடுத்து செலவு பண்ண வேண்டியதா வரும். அது வண்டி வாகனங்கள், அதே போல வீடு ஆல்ட்ரேஷன் செய்யறது, அந்த லோன்களை மாத்தி வைக்கிறது, புதிய கடன்கள் வாங்குறது, வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட கடன்கள், இடங்கள் சம்பந்தப்பட்ட கடன்கள் வாங்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். அதே போல இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறது எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் வீடு எப்பவுமே பலவீனமாகிறப்ப அந்த முயற்சி ஸ்தானம்ங்கிறது பலமா இருந்தா தான் எதையுமே செயல்படுத்த முடியும். அதனால குழப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். சகோதரர்களுடைய சண்டை சச்சரவு வரக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதி அஸ்தமனாவே குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது மறந்துடும். அதே போல வாக்கு பாத்தீங்கன்னா தெளிவு இருக்காது. 2ஆம் அதிபதி அஸ்தமனமானாவே வாக்கு தெளிவு இருக்காது. தவறான வாக்குகளை கொடுத்துருவோம். அதனால ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். மருத்துவ செலவினங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். அதே போல தாயாரினுடைய உடல்நிலை சரியில்லாம போறது, அவங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் பண்றது, நண்பர்கள் கூட்டாளிகள் கேட்ட பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் சந்திக்கிறது, இந்த மாதிரில வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை ஏத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. கல்வியில ஒரு தொய்வு ஏற்படும். உயர்கல்வியில ஒரு தடை இருக்கு. அதே மாதிரி மறதி அதிகமா ஒரு 4ஆம் வீட்டுல அஸ்தமனம்னாவே சனீஸ்வரன் ஒரு மறதிகள் அதிகமா இருக்கு. 1 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிவர்த்தி அடைஞ்சிடுவார். இந்த மாதிரி தொழில இந்த மாதிரி நேரங்கள்ல தொழில புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தவிர்த்ததுனால, ஏன்னா 2ஆம் அதிபதி அஸ்தமனம் அப்படின்னாவே சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. தேவையில்லாத செலவினங்களுக்காக மருத்துவ செலவினங்கள் வரும். ஆல்டேஷன் செய்யக்கூடியது, வீடு சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, வாகனங்கள், அந்த மாதிரி சிலதெல்லாம் மாத்தி லோனா ஃப்ரெஷ்ஷா லோன் வாங்குவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் வரக்கூடிய இதா இருக்கும். இதுக்கு பரிகாரமா நிவர்த்தி தேடுறதுக்கு பைரவருடைய வழிபாடு தான் மிகச்சிறந்ததா இருக்கும். கால பைரவர் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு காலத்துல வழிபடலாம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபடலாம். அனுதினமும் பைரவருடைய வழிபாடு வச்சுக்கணும். பைரவருக்குடைய மந்திரங்கள், பைரவருடைய அஷ்டகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு வர்றப்ப இந்த மாதிரி சங்கட்டங்கள்லாம் வராம இருக்கும். பிறரை நம்பி ஏமாறக்கூடிய காலகட்டமா இருக்கு. எப்பவுமே பொருளாதாரத்தில் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அஸ்தமனம் நீச்சமெல்லாம் ஆச்சுனாவே இன்னொருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால ஆசைப்பட்டு பொருளாதாரத்துல வீக் ஆயிருக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். பைரவருடைய வழிபாடு மிகச் சிறந்ததா இருக்கும்.